அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹீனா கிச்சன். இன்றைக்கும் ஒரு புதிய வீடியோனோட உங்களை சந்திக்கிறேன். வீடியோ லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவரைக்கும் இப்படி ஒரு பிரியாணி நீங்கள் செஞ்சுருக்கவே மாட்டீங்க. அப்படி ஒரு லேசான பிரியாணி தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த பிரியாணி டேஸ்ட்டும் நல்லா இருக்கும், செய்கிறதும் லேசி. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். நாங்கள் பிரியாணி செய்கிறோன்னா முதல்ல அரிசி ஊற வச்சிடணும். அரிசி நீங்கள் வெங்காயம் வெட்ட தொடங்க முன்னே அரிசி ஊற வச்சிடுங்க. அரிசி பாஸ்மதி, உங்களுக்கு பொன்னி அரிசி எது இருந்தாலும் எடுத்துக்கலாம். கீரி சம்பாவும் நல்லா. நான் பொன்னி அரிசி எடுத்துட்டேன். இந்த பொன்னி அரிசியில் பால் பொன்னி அரிசி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை 3 தண்ணி மட்டும் நல்லா அலசி கழுவின போகிறோம். நீங்கள் இதை அப்படியே மூடி போட்டு ஊற வச்சிடுங்க. ஒரு அரை மணி நேரம் ஊறினா போதும். இப்போ நாங்கள் வெங்காயத்தை சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி இதை பொரிச்சு எடுத்துக்கணும். இப்போ வெங்காயம் நான் இன்றைக்கி 1 கிலோ அரிசியில் தான் செய்ய போகிறேன். உங்களுக்கு ஒரு 400 கிராம் போல் வெங்காயத்தை நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இது என்னத்துக்கு தேவைன்னு நான் லாஸ்ட்டில் காட்டுறேன். இந்த பிரியாணிக்கு எந்த வித தாளிப்பும் இல்லை. சிக்கனை நாங்கள் கழுவி எடுத்த சிக்கனை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோம், இல்லாட்டி அந்த சட்டிலே போட்டுக்கலாம். இதோட பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்த போகிறோம். நாங்கள் பொரித்து வச்சு இந்த ஒனியனை சேர்த்த போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கணும். அதோட தயிர் தயிர் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்த போகிறோம். இதோட கொஞ்சம் தனி மிளகாய்த்தூள். நாங்கள் இப்போ தாளிக்கிறண்ட தனி மிளகாய்த்தூள் எண்ணெய்க்கு போட்டு தாளிப்போம். அப்போ நல்ல ஒரு கலர் வரும். இப்போ மிளகாய்த்தூள், மல்லித்தூள், அதோட கொஞ்சம் சீரகத்தூள், கொஞ்சம் கரம் மசாலாண்டா வீட்டில் அரைச்ச இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்த பிறகு இதோட தேவையான உப்பு சேர்த்துக்கணும். உப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி உப்பு சேர்த்துக்கணும். நாங்கள் 1 கிலோ அரிசிக்கு நான் 1 கிலோ கறியை எடுத்துட்டேன். இதோட எலுமிச்சை ஒரு பாதி அளவு சேர்த்துக்குவோம். சேர்த்த பிறகு நீங்கள் குக்கிங் ஆயில் எது வேண்டாலும் சேர்த்துக்கலாம். நான் 2 கரண்டி அளவு அந்த குழிக்கரண்டியெல்லாம் 2 சேர்த்துட்டேன். சேர்த்த பிறகு இதோட நான் கொத்தமல்லி, புதினா இலை சேர்த்துனேன். சேர்த்த பிறகு தக்காளி சேர்த்துக்கணும். நாங்கள் இதுக்கு முதல்ல பிரியாணி செய்ததுன்னா எல்லாம் எண்ணெயில் போட்டு தான் தாளிப்போம். இதுக்கு எண்ணெயில் எதுவும் போட்டு எல்லாம் தாளிப்பது இல்லை. இப்படி தான் நாங்கள் கலந்து இதை அப்படியே ஊற வச்சுக்கணும். ஒரு 15 நிமிஷம் மட்டும் ஊறினா போதும். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து இதை அப்படியே மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் மாதிரி வச்சுட்டேன். இந்த பிரியாணி செய்கிறதுக்கு 2 சட்டி தேவை. ஒன்று கறி வேகிறதுக்கும், ஒன்று அரிசி வேகிறதுக்கும். அரிசிண்டா நாங்கள் ரைஸை வேக வச்சு தான் இதில் போட்டுக்க போகிறோம். ஒரு 70% மட்டும் வெந்தால் போதும். இப்போ நாங்கள் கூட்டி வச்சு இந்த கறியை அப்படியே ஒரு சட்டியில் போட்டுடணும். போட்ட போகிறோம். தண்ணி எதுவும் ஊற்றாமல் அப்படியே மூடி போட்டு அதை அப்படியே வேக வச்சிடணும். அந்த சிக்கன்லேயே நல்லா தண்ணி பிரிஞ்சு அது நல்லா வெந்து வரும். இப்போ நாங்கள் அரிசி வேக வச்ச தண்ணியில் நாங்கள் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதோட கொஞ்சம் மிளகு, சீரகம் போட்டுக்கணும். போட்ட பிறகு கொஞ்சம் நெய் சேர்த்துக்கணும். நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு பட்டரும் சேர்த்துக்கலும். இதோட உப்பு, ரம்ப இலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இல்லாட்டி கொத்தமல்லி, புதினா இலை சேர்த்து இதை அப்படியே மூடி போட்டு நல்லா கொதிக்க விடணும். இப்போ 2 அடுப்பையும் ஃப்ளேமாக ஒன்றாக்கிடணும். ஒரு 10 நிமிஷத்தில் மாதிரி இந்த சிக்கன் நல்லா கொதித்து இப்படி தண்ணி விட்டு நல்லா வெந்து வருகுது. இப்போ இது அப்படியே ஒரு கரண்டியால் அப்படி கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்ட பிறகு இதை அப்படியே மூடி போட்ட பிறகு அடுத்த சட்டி நாங்கள் ரைஸ் வேகிறதுக்கு வச்ச சட்டியை பார்ப்போம். அதுவும் நல்லா தண்ணி கலகலன்னு நல்லா கொதித்து வருகுது. இப்போ இந்த டைமில் நான் 1 கிளாஸ் தண்ணியை நான் வெளியில் எடுத்து வச்சுட்டேன். அது எதுக்குன்னு நான் காட்டுறேன். நீங்கள் இப்படி தண்ணி கொதித்து அந்த அரிசி வேகும் வரைக்கும் நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நான் அதில் தண்ணி எடுத்த பிறகு இப்போ இதில் அரிசியை சேர்த்துட்டேன். அரிசி சேர்த்த பிறகு நீங்கள் ஒரு கரண்டியால் மெதுவாக கலந்துட்டுடணும். கலந்துட்ட பிறகு இதை அப்படியே மூடி போட்டு அப்படியே வச்சுருங்க. எப்படியும் அந்த அரிசி ஒரு 70% மாதிரி வேகணும். அப்படின்னா ஒரு 3/4 பதம் மாதிரி வந்துட்டால் சரி அந்த ரைஸ். அப்போ தான் எங்களுக்கு டம் போடுறதுக்கு கணக்காக வரும். இப்போ நான் எடுத்து வச்சிருந்த அந்த தண்ணியை இப்போ தான் சிக்கனோட சேர்த்துக்க போகிறேன். ஏன்னா இந்த சிக்கன் கறி இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்து வரணும். வெந்து வந்தால் தான் எங்களுக்கு அந்த கிரேவி எல்லாம் சேர்ந்து வர சொல்ல டம் போடுறதுக்கு நல்லா இருக்கும். இப்போ இதெல்லாம் கலந்துட்ட போகிற இதை அப்படியே இன்னும் கொஞ்சம் மூடி போட்டு வேக வச்சுட்டேன். இப்போ சிக்கன் கறியும் நல்லா வெந்து வந்துட்டுது. இப்போ ரைஸை பார்த்தா ரைஸும் ஒரு 3/4 பாதம் மாதிரி நல்லா வெந்து வருது. இப்போ இதை நாங்கள் வடிச்செடுத்துக்கணும். இப்போ நாங்கள் அவசரமாக இதை வடிச்செடுத்துட்டோம்னா ஏன்னா இன்னும் கொஞ்சம் இருந்தால் நல்லா வெந்துடும். நீங்கள் இதில் உள்ள ரைஸ் எடுத்து ஒரு வடியில் போட்டுடுங்க. போட்ட பிறகு நல்லா தண்ணி எல்லாம் போன பிறகு இன்னொரு சகனில் மாதிரி போட்டுக்கோங்க. இல்லைன்னா அந்த சூட்டில் இன்னும் கொஞ்சம் அந்த ரைஸ் வந்துட பார்க்கும்.
இப்போ இதை எப்படி டம் போடுன்னு பார்ப்போம். சிக்கன் கறியை வந்து நான் இப்படியே எடுத்துட்டேன். வெளியில் எடுத்தப்புறம் நான் ரைஸ் வேக வச்ச சட்டியை தான் எடுத்துட்டேன். அந்த ரைஸ் வேக வச்ச சட்டியில் வந்து கீழ்ப்பாதையில் இன்னபடி கறி, யானம் எல்லாம் போட்டுக்கணும். இன்னபடி பருத்தி இன்னபடி போட்டுக்கணும். போட்ட பிறகு இதுக்கு மேலால் தான் நாங்கள் ரைஸை போட்டுக்க போகிறோம். ரைஸை நான் போட்டுட்டேன் காட்டு அப்படின்ட்டு இன்னபடித்தான் நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த டம் வந்து நல்லா வரும். இப்போ இந்த நாங்கள் போட்ட சிக்கனில் வந்து கொஞ்சம் போல் தான் கிரேவி இருக்குது. அந்த மிச்சம் இல்லை. அந்த சிக்கனையும் விட கொஞ்சம் தான் கிரேவி இருக்குது. இப்போ நாங்கள் ரைஸை வந்து நாங்கள் இப்படியே மேலால் போட்டுக்கணும். உங்களோட ரைஸ் வந்து நல்லா குழையாம இப்படி நல்லா உதிரி உதிரியாக இருந்தால் தான் உங்களுக்கு அந்த டம் பிரியாணி நல்லாவே வரும். இப்போ இதுக்கு மேலால் கறி வேக வச்சிருந்த அந்த சட்டியில் இந்த கொஞ்சம் கிரேவி அதையும் நான் இதுக்கு மேலால் ஊற்றினேன். இப்போ உங்களுக்கு ஃபுட் கலருன்னு சேர்த்துக்கலும் நான் கொஞ்சம் எல்லோ கலர் தான் சேர்த்துட்டேன். இல்லைன்னா உங்களுக்கு குங்குமப்பூ பாலில் போட்டு அப்படின்னு சேர்த்துக்கலும். இந்த ஃபுட் கலர் சேர்த்தது வந்து நாங்கள் எண்ணெயில் போட்டு அந்த தாளிப்பு எதுவும் இல்லை. இல்லைண்டா மிளகாய்த்தூள் போட்டு தாளிச்சிருந்து அப்போ கலர் ஒன்றுமே தேவையில்லை. இதுக்கு மேலால் பொரித்து வச்சுருந்த வெங்காயம் அதோட கொத்தமல்லி புதினா இலை இருந்தால் சேர்த்துக்கலும். இதோட வந்து நான் கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்த்துட்டேன். உங்களுக்கு இந்த பச்சை மிளகாய் ரெண்டையும் பொரிச்சியும் போட்டுக்கலாம். அப்போ அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா வரும். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து இது அப்படியே மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மாதிரி அப்படியே நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஒரு பழைய தோசைக்கல்லில் வச்சு தான் இதை டம் போடணும். இப்போ நான் மூடி போட்டு இதை அப்படியே ஒரு பழைய தோசைக்கல்லுக்கு மேலே வச்சு தான் இதை டம் போட்டுக்க போகிறேன். அதுக்கு மேலே கொஞ்சம் வெயிட்டுக்காக அந்த பாட்டில் போட்டு கெட்டில் வச்சுருந்தேன். இப்போ நான் டம் போட்ட பிறகு காட்டினேன் அப்படின்னு இப்போ ஓஃப் ஆக்கின பிறகு நீங்கள் ஒரு 20 நிமிஷத்துக்கு பிறகு தான் இதை திறந்து பார்க்கணும். நீங்கள் 10 நிமிஷத்துக்கு பிறகு அப்படி ஓஃப் ஆகிட்டு அடுப்பில் வச்சுடுங்க. அடுப்பில் வச்ச பிறகு திறந்து எடுக்க வேணாம். அப்படி ஒரு 20 நிமிஷம் மட்டும் அப்படியே இருக்கட்டும். இப்போ நான் டம் உடச்சி காட்டேன் எப்படின்ட்டு. உங்களுக்கு பார்க்க சில விளங்கும் இந்த பிரியாணி எப்படின்ட்டு நல்லா பொலன்ட்டு நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. இப்போ நீங்களும் இன்ஷால்லா ஒரு முறை சரி இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்துட்டுக்கணும். ஏன்னா அந்த கீழ் பகுதியில் தான் அந்த கறி எல்லாம் இருக்குது. இப்போ இதெல்லாம் இன்னும் இப்படி கலந்துட்ட போகிற அந்த மேல் பகுதியெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆக்கிடுங்க. இந்த பிரியாணியில் வந்து சட்டியில் வந்து கீழ் பகுதியை காட்டுன்னு எப்படின்ட்டு ஒரு துளி கூட அடி பிடிச்சிருக்கவும் இல்லை. நல்லாவே வந்துருந்துச்சு. நீங்கள் இதே அளவில் இந்த பிரியாணி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ஒரு துளி கூட அடி பிடிச்சாமைக்கு நல்லாவே வரும். குழையாமைக்கு நல்ல உதிரி உதிரியாக வரும். இப்போ நான் இதை வந்து பிளேட்டு போட்டு காட்டுறேன். நான் இந்த அளவுலலாம் ஃபர்ஸ்ட் கமெண்டில் பின் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் அது போல் நீங்கள் பார்த்து செய்யுங்க. வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேவ் பண்ணி வச்சுட்டு ஒரு முறை சரி செஞ்சு பாருங்கள். இல்லாட்டி ஸ்க்ரீன்ஷாட் சரி எடுத்து வச்சுட்டு இப்போ பிரியாணியை வந்து நான் வந்து சஹனுக்கு போட்டு காட்டினேன் எப்படின்ட்டு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன். அடுத்து வந்து பிப்பிங்கக்காய் தயிர் போட்டு சம்பல் தான் செஞ்சுருந்தேன். இதுக்கு வந்து உங்களுக்கு சம்பல் எதுவும் இல்லாமல் வெறுமனையும் சாப்பிடலாம். டேஸ்ட் அப்படி நல்லாவும் இருக்கும். மனமும் அப்படித்தான். வீடே மனம் மணக்க உங்களுக்கு இந்த பிரியாணி செஞ்சிடலும். எப்போதும் ஒரே மாதிரி பிரியாணி செய்யாமைக்கு வித்தியாசமான முறையிலும் இப்படியும் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் நல்லா இருக்கும். வீட்டில் உள்ளவங்களுக்கு ஒரு முறை சரி இப்படி பிரியாணி செஞ்சு கொடுத்து பாருங்கள். அவங்களும் நல்லா நம்புவாங்க. திரும்ப திரும்ப பிள்ளைகள் இருந்தால் கேட்டு சாப்பிடுவாங்க. அப்படி டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்கணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கன் அழுத்தி ஆல் ஆப்ஷனை கொடுங்க. அப்போ தான் இதில் வர வீடியோ நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ சந்திக்கும் வரை எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.